சென்னை அரும்பாக்கம் அருகே தனியார் ஆம்னி பேருந்து மோதி கணவர் கண்முன்னே மனைவி உயிரிழந்தார். அசோக் நகரைச் சேர்ந்த சிவச்சந்திரன் என்பவர் பைக்கில் தனது மனைவி திவ்யா மற்றும் 2 மகன்களுடன் தீபாவளி ஷாப்பிங்கிற்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. மனைவியை இழந்த சிவச்சந்திரன் ஆம்னி பேருந்தின் ஆத்திர அவசரத்திற்காக வேகமாக இயக்கி ஒரு குடும்பத்தையே அழித்து விட்டதாக வேதனையுடன் கூறியுள்ளார். நாங்கள் ஓரமாக வந்தோம். அந்த ஆம்னி பஸ்ஸுங்க ஏட்டிக்கு போட்டி வந்து ஓரமாக போன என்னை தட்டி விட்டு எனக்கு என் குழந்தைக்கு எங்கள் ஒய்ஃப் இறந்தே போயிட்டாங்க. அந்த பஸ் ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையாக விட்டுங்க. உங்கள் அவசரத்துக்கு என்ன மாதிரி யாரையும் பலிகடை ஆக்கிடாதீங்க. இதுதான் உங்ககிட்ட வைக்கிற கோரிக்கை. எந்த பஸ்ஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டுங்க. 2 வீலரில் போகிறவங்கள கொஞ்சம் பாருங்கள் சைடெல்லாம். நீங்கள் ஏட்டிக்கு போட்டி ஃபஸ்ட்டுக்கு முந்தணுன்ட்டு ஒருத்தவங்க வாழ்க்கையே ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டீங்க. சின்ன பசங்க 2 வயசு பையன், ஒருத்தன் 8 வயசு பையன். இப்போ நான் தனியாக இருக்கிறேன். எல்லாம் பார்த்துங்க. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பதிவாளர் பிரகாஷ், இணைப்பு அங்கீகாரம் வழங்கும் துறைக்கான இயக்குநர் உட்பட 13 பேர் தலைமை பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு அங்கீகாரம் பெற்று இயங்கக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரிகளில் போலியான பேராசிரியர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தமிழக அரசின் சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்து ஆளுநர் உத்தரவிட்டிருந்தார். இந்த சூழலில் பல்கலைக்கழக சிண்டிகேட் கூட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரங்களில் தலையிடுவதற்கு ஆளுநருக்கு உரிமை இல்லை என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புகாரில் சம்பந்தப்பட்ட பதிவாளர் பிரகாஷ், கல்லூரிகளுக்கு இணைப்பு அங்கீகாரம் வழங்கும் துறையின் இயக்குநர் உட்பட 13 பேர் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய பதிவாளர் நியமனம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.